சத்தியமாக சொல்கிறேங்க, அந்த பையன் பாட்டை இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை. நாங்களாம் கேட்டு வளர்ந்தது ஃபாதர் பெர்க்மன்ஸ் வரும்போது இப்படி தான் துள்ளிங்க எல்லாரும். அவர் ஒரு விதமான ஆராதனை நடத்தினார், நல்லா இருந்தது. அப்போவும் அவருக்கும் எதிர்ப்புகள் வந்தது. இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு இந்த பையன் வந்து அழகாக வந்து பாட்டு பாடுது, டான்ஸ் ஆடி பாட்டு பாடினா யாருங்க தப்புன்னு சொன்னது? அது என்னவோ தெரியலங்க, உங்களுடைய வரையறையெல்லாம் பயங்கரமாக இருக்குது, அது உங்களுடையது. பட் நான் உண்மையில சொல்கிறேன், இந்த நியூஸ் எல்லாம் வந்தவொன்னே தான் அந்த பையனுடைய பாட்டு, அதுவும் அந்த எபினேசரே அந்த பாட்டு அப்படியே எங்கள் நெஞ்சு உருக்குதுங்க. அவ்வளவு இந்நாள் வரை என்னை காத்தீரே. நாங்கள்லாம் யாருங்க? நாங்களாம் யாரு? புறஜாதியாருங்க. காட்டு ஒலிவ மரத்தை வெட்டி நல் ஒலிவ மரமாகி அவரோடு கூட இணைத்திருக்கிறாரு. எங்களுக்கு இருக்கிற பேஷன் கூட உங்களுக்கு இல்லையா? எதுக்கு அசிங்கப்படுறீங்க? எதுக்கு கேவலப்படுத்துறீங்க? அவங்க மனைவி, அவங்க குடும்பம், அவங்களோடு கூட சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ப்ரேயர் பண்ணுங்கள். அவ்வளோதான் சொல்ல முடியும். இதில் வந்து அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையை பற்றி பேச யாருக்கும் ரைட்ஸ் இல்லை, பேசவும் கூடாது. அவங்களுடைய தனிப்பட்ட விவகாரம். இது ஒரு ஃபோக்ஸோ கேஸாக, இது அரசாங்கம் சம்மந்தப்பட்டது. அரசாங்கம் இதுக்கு அதாவது இதில் வந்து குற்றவாளியாக கருதப்படுகிறார், அவ்வளோதான். இதுக்கான ஒரு நியாய தீர்ப்பு கோர்ட்டில் போய் தான் கொண்டு வர தர முடியும். அது வரைக்கும் இந்த விஷயத்தை பேசுகிறதுக்காக வர யூடியூப் சேனல்ஸு, நியூஸ் சேனல்ஸ்லாம் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க, பேட்டி கொடுக்காதீங்க. கேவலமாக இருக்குங்க, பேட்டி கொடுக்காதீங்க. அதனால் வர சொற்ப ஃபேமஸ் உங்களுக்கு வேண்டாங்க. கோடாரியானது மரத்தின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறதுங்க. கோதுமையோ களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னியில் தூக்கி போடுவார். அவ்வளோதாங்க. இதை தான் நான் சொல்ல வரேன், சரிங்களா? நாங்களாம் புறஜாதியாக இருந்தாங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸ்பெஷலி என்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்கள். நாங்கள் இன்றைக்கும் எங்களுடைய இந்த மாதிரி தான் இருக்கோம். நான் பேசக்கூடாத ஏதாவது இருக்கா? இல்லையே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், அவ்வளோதான். ஒருத்தனுடைய இருதயத்தை தாங்க கடவுள் பார்க்குறாரு, உள்ளான மனிதனை பார்க்குறாரு. மனிதனோ முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்ப்பார், சரிங்களா? ஒருத்தன் இருதயத்தை தான் கடவுள் பார்க்குறாரு. உங்களை மாதிரி பாரம்பரியமான சோகால்ட் அவருக்கு விருப்பம் இல்லைங்க. தயவு செஞ்சு அந்த பையனையும் அந்த பொண்ணையும் அந்த குடும்பத்தையும் வாழ விடுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். இதுக்கு மேலே ஏதாவது தவறு இருந்தால் என்ன மன்னிங்க. நானும் பேசக்கூடாதுன்னு பார்க்குறான்னா வர ஒவ்வொரு தயவு செஞ்சு இந்த விஷயத்துக்காக எந்த நியூஸ் சேனல்லையும் அவருக்கு சப்போர்ட்டும் பண்ணாதீங்க, அப்போஸும் பண்ணாதீங்க. தெய்வம் நீங்கள் என்ன சொன்னாலுங்க, நான் நேசிக்கிற என் இயேசு என்ன நடந்ததோ அதை வெளியே கொண்டு வருவார்.